பயங்கர ஆயுதங்களுடன் சமயபுரம் அருகே இளைஞர்கள் கஞ்சா போதையில் ஒருவரை ஆயுதங்களால் தாக்கி ஓரின சேர்க்கையில் ஈடுபட வைத்து 5 இளைஞர்கள் கைது. 2 இளைஞர்களுக்கு கால் முறிவு. திருச்சி மாவட்ட போலீசார் விசாரணை. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே நேற்று மாலை காளிராஜ் என்பவர் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாரின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு, நான் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே மைப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த காளிராஜ் என்றும், நண்பரின் சகோதரர் கவிமணி வாகன விபத்தில் சமயபுரம் அருகே உள்ள SRM மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவரை பார்த்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக நின்றபோது ஒரு இளைஞர் லிப்ட் கொடுப்பது போன்று ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்று தன்னை 5 பேர் கஞ்சா போதையில் சமயபுரம் அடுத்த இருங்கலூர் அருகே வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வீட்டில் அடைத்து வைத்து வாள் மற்றும் அரிவாளால் அடித்து ஓரின சேர்க்கையில் ஈடுபட வைத்து, பின்னர் இந்த சம்பவம் குறித்து வெளியே கூறினால் உன்னை கொலை செய்து விடுவோம் என மிரட்டி சமயபுரம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கிவிட்டு சென்று விட்டனர் என்று புகார் தெரிவித்தார். மேலும் படுகாயமடைந்த காளிராஜ் திருச்சி அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பெயரில் லால்குடி சாரக காவல்துறை துணைத் தலைவர் அஜய் தங்கம் தலைமையில் சமயபுரம் காவல் ஆய்வாளர் விதின்குமார் உள்ளிட்ட தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் சென்று பார்த்தபோது சமயபுரம் அருகே இருங்கலூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் இருந்த 5 பேரை பிடிக்க முயன்ற போது வசந்த் உள்ளிட்ட 2 தப்பி ஓடினார்கள். நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டு திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் ஐயனார், யுவராஜ், கவியரசன் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை செய்து வருகின்றனர். விசாரணையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பல்வேறு கொலை கொள்ளை குற்றவாளிகளுடன் தொடர்புடைய ரவுடி ஜெகன் திருச்சி மாவட்ட சிறுகனூர் அருகே வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கி, அரிவாள், குண்டுடன் இருந்தவரை போலீசார் கைது செய்த போது அரிவாளால் போலீசாரை வெட்டிய போது தற்காப்பிற்காக போலீசார் ரவுடி ஜெகனை துப்பாக்கியால் சுட்டனர். இதில் ரவுடி ஜெகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ரவுடி ஜெகனின் கூட்டாளியான பாட்டில் மணி இவர் மீது கொலை, அடிதடி, கொள்ளை என 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இதனால் தன்னை திருச்சி மாவட்ட போலீசார் என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்ட போலீசார் பாட்டில் மணியை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். பயங்கர ஆயுதங்களுடன் ஓரின சேர்க்கையில் ஈடுபட வைத்த 5 பேரும் பாட்டில் மணியின் கூட்டாளிகள் என போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த 5 இளைஞர்களும் திருச்சி சென்னை சமயபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் திருநங்கை ஒருவரை பிடித்து அடித்து பாலியல் துன்புறுத்துதலில் ஈடுபட்ட வீடியோவும் வெளியாகி உள்ளது. திருச்சி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே கஞ்சா மற்றும் மது போதையில் இளைஞர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் ரீல் செய்வது, இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிடுவது அதிகரித்து வருகின்றது. இதனை தடுக்கும் பொருட்டு திருச்சி மாவட்ட போலீசார் நடவடிக்கை எடுத்து வந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டுதான் இருக்கின்றது.